நேசம் நிறைந்த உள்ளத்தா நீலம் நிறைந்த மணி கண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழ எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவார். சுப்பிரமூர்த்தி சுவாமிகள் அவதாரம் பண்ணார். அவருக்கு தோழராக சிவபெருமான் இருந்தார். இவ்வளவு சிறப்பான ஒரு சரித்திரம். இந்த சரித்திரத்தில் இருக்கிற சிவபெருமான நமஸ்காரம் பண்ணணும். அவருடைய பெருமையை எடுத்து சொல்லி அடியார்கள் சிவனடியார்கள் பெருமையெல்லாம் எடுத்து திருத்தொண்ட தொகையாக சொன்ன சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருவடி நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னா பாடல் என்ன சொல்ற? ஒரு பிறப்பு மனித மானுட பிறப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த பிறப்புல நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. என்ன பாக்கியம் அப்படின்னா, இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பெருமையெல்லாம் காதால கேட்டு அவர் பாடின பாடல்களை எல்லாம் வாயால பாடி அவருடைய திருவடியை வணங்கி இன்னைக்கு நமக்கு கிடைச்ச பாக்கியம். சுந்தரமூர்த்தி சுவாமியோட குரு பூஜை அன்னைக்கு அவரை பத்தி நினைச்சு அவருடைய தேவார திருமுறைகளை எல்லாம் கருத்தில் எடுத்து அனுபவிக்கிறதுக்குள்ள பெரிய பாக்கியம். அப்படி அவருடைய திருவடியை வணங்குறதுக்கு நமக்கு கிடைச்சது இல்லையா இந்த பிறப்பு, இந்த பிறவி. இந்த பிறவியையே நாம் வணங்குவோம். நமக்கு கிடைச்ச பிறவிங்கிறது பெருமையானது. எதனால அப்படின்னா, சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய சரித்திரத்தை காதால கேட்கவும் அவருடைய நினைவை இன்னைக்கு கொண்டு வர்றதுக்கும் இதுக்கு காரணமான இந்த பிறவி கிடைச்சதே. இந்த பிறப்புக்கே ஒரு நமஸ்காரம்.